கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு ஈடுபடுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 41:2. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். நம்முடைய கர்த்தர் பலவீனத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, சஞ்சலத்திலிருந்து, தவிப்பிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை கரம்பிடித்து நடத்தினேன் அப்படின்னு வாக்குப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார்? பாதுகாத்து என்ன செய்வேன்? உயிரோடு வைப்பேன். உங்களை பாதுகாத்து உயிரோடு வைப்பேன். அப்போனா நீ கர்த்தர் சொல்கிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு நான் தப்பி வைப்பேன். அதனால் மரண பரியந்தம் நாம் கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக இருக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் நடத்துகிறது. அன்பாண்டவர்கள், அவர் நம்மளை உயிரோட ஒப்பார். பார்த்துக்கொள்ளுது. நம்மளை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அப்போ நான் நம்மளை பாதுகாக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம போகும்போதும் வரும்போதும் பிரயாணப்பட்டு போகும்போதும் நம்மளுக்கு பாதுகாப்பு தர்றார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை உயிரோடு வைக்கிற தேவன். ஒருவேளை இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஒரு மரண போராட்டத்தில் இருக்கலாம், ஏன் வாழணும், எதுக்கு வாழணுங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த மரண போராட்டத்தை உங்களை தப்பு வைத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நெருக்கப்பட வேண்டாம். அவர் உங்களை கரம்பிடித்து நடத்த போதுமானவர் இருக்கிறார். தைரியமாக இருங்க. உங்கள் மரண பிடியிலிருந்து கர்த்தர் இப்போது காப்பாற்றுகிறார். மரணம் நேடுதாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பும்படி ஆட்டுக்கொட்டி ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தால் நீங்கள் ஜெயிக்கும்படி, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் தெரியும்படி கர்த்தர் உங்களை கரம்பிடித்து நடத்துவார். இந்த மரண போராட்டத்தை குறித்து பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்க சொல்லலாம், உனக்கு அவ்வளோதான் ஆயுசு முடிஞ்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணுவேன், உனக்கு திரும்ப வாழ வைத்தை கூட்டி கொடுப்பேன், நீ பயப்படாது என்றவர் சொல்லுகிறார். அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ அப்படி பிள்ளைகளை கரம்பிடிச்சு நடத்துங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறீங்க. மரண போராட்டத்தில் யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து கிருபையாய் கரம்பிடிச்சு நடத்துங்க. எல்லா தேவைகளை சேர்ந்தீங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.